கோப்பியம், உண்மையும் பின்னணியும். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே காரையூர் கிராமத்தை சேர்ந்த 10ஆம் வகுப்பு படித்த மாணவன் அஸ்வின் கடந்த ஜூன் 4ஆம் தேதி சக நண்பர்களாலேயே கழுத்தை அறுத்து கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் பின்னணியில் ஓரின சேர்க்கை கும்பலின் அதிர வைக்கும் தொடர்பை பற்றி இப்போது பார்ப்போம். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே காரையூர் கிராமத்தை சேர்ந்த 10ஆம் வகுப்பு படித்த மாணவன் அஸ்வின் கீழக்காவனப்பட்டி கண்மாயில் கடந்த ஜூன் 4ஆம் தேதி பள்ளி திறந்த முதல் நாளில் சடலமாக மீட்கப்பட்டார். இதுகுறித்து போலீசார் நடத்திய விசாரணையில் அவரது சக நண்பர்களான இளந்தமங்கலம் பகுதியை சேர்ந்த மாடுபிடி வீரரான அரவிந்த், காரையூரை சேர்ந்த கணேசன் ஆகிய இளைஞர்கள் முன்விரோதத்தில் கொலை செய்ததாக கைது செய்யப்பட்டனர். பின்னர் இவ்வழக்கை விசாரித்து வந்த தனிப்படை போலீசாரான சார்பு ஆய்வாளர்கள் ஹரிகிருஷ்ணன், குணசேகரன், சிறப்பு சார்பு ஆய்வாளர் வேல்முருகன் உள்ளிட்டோர் இளந்தமங்கலம் அரவிந்த் மற்றும் கணேசன் ஆகிய இருவரையும் கைது செய்து மேற்கொண்டு நடத்திய விசாரணையில்தான் ஓரின சேர்க்கையின் காரணமாக மாணவன் கொலை செய்யப்பட்டது தெரிய வந்தது. இது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் அவர்கள் மேல் பல்வேறு சந்தேகங்கள் எழுந்தது. இதனால் இவ்வழக்கின் விசாரணையை மேலும் தீவிரப்படுத்தினர். அப்போது மாணவர்கள், சிறுவர்கள் ஓரின சேர்க்கை பழக்கத்திற்கு அடிமைப்படுத்தப்படுவதும் அப்பகுதியில் மேலும் சில பள்ளி மாணவர்கள் இந்த பழக்கத்திற்கு அடிமையானது தெரிய வந்தது. இதனையடுத்து போலீசார் விசாரணையை மேலும் விரிவுபடுத்திய போதுதான் மேலும் பல திடுக்கிடும் உண்மைகள் வெளிவந்துள்ளன. அதில் காரையூர் கிராமத்தில் 15 முதல் 17 வயதுடைய குறிப்பாக பள்ளி மாணவர்களை குறிவைத்து ஓரின சேர்க்கை கும்பல் ஒன்று செயல்பட்டு வந்தது தெரிய வந்தது. இதற்காக அவர்கள் மாணவர்களுடன் இனிமையாக பேசி பழகுவதும், பின்னர் காடு, கண்மாய் போன்ற பகுதிகளுக்கு அழைத்து சென்று தின்பண்டங்களை வாங்கி கொடுத்து மது அருந்தி பழக்கியுள்ளனர். பின்னர் அவர்கள் மது போதையில் இருக்கும்போது ஓரின சேர்க்கையில் ஈடுபட்டுள்ளனர். இப்படியே மாணவர்களை அந்த கும்பல் அடிமையாக்கியுள்ளனர். இதனையடுத்து அதே காரையூரை சேர்ந்த ஆட்டோ டிரைவரான 55 வயது ஆறுமுகம், இலங்கை தமிழர் குடியிருப்பை சேர்ந்த 60 வயதான அசோக்குமார், காரையூர் அழகராஜா ஆகிய 3 பேர் கொண்ட கும்பலை தனிப்படை போலீசார் பொறி வைத்து பிடித்து கைது செய்தனர். மேலும் இவர்களிடம் நடத்திய விசாரணையில் இதுவரை சுமார் 10க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்களிடம் இவர்கள் ஓரின சேர்க்கையில் ஈடுபட்ட அதிர்ச்சியூட்டும் தகவல் வெளிவந்தது. இதனைத் தொடர்ந்து கண்டவராயன்பட்டி போலீசார் இவர்களை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர். அதோடு பெற்றோர்கள் தங்கள் குடும்பத்து சிறுவர்களை கண்காணிக்க போலீசார் வலியுறுத்தியுள்ள நிலையில் புதிய நபர்களிடம் தொடர்பு கொண்டாலோ பள்ளிக்கு செல்வதை உறுதி செய்வதும், வீட்டிற்கு குறித்த நேரத்திற்கு வருவதும் குறித்து கண்காணிக்கவும் அறிவுறுத்தியுள்ளனர். இந்த கொலை வழக்கில் வெறும் கொலை வழக்கோடு நின்றுவிடாமல் தொடர்ந்து தீவிர விசாரணையில் ஈடுபட்டு குற்றத்திற்கான அடிப்படை காரணத்தை கண்டுபிடித்து அவர்களை கைது செய்த தனிப்படை போலீசாரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிவபிரசாத், துணை கண்காணிப்பாளர் செல்வகுமார் உட்பட பலரும் பாராட்டி வருகின்றனர். பாலியல் குற்றத்தின் அடிப்படையாக மற்றவரின் உரிமை மற்றும் சம்மதத்தை மீறுவதன் ஆதிக்கத்தன்மையே இதுபோன்ற பெருங்குற்றங்கள் நடப்பதற்கு காரணமாக இருந்து வருகிறது. ஆகவே பாலியல் குற்றங்களை தடுக்க சட்டங்களை வலுப்படுத்துவதோடு ஆரம்பம் முதலே பள்ளி கல்லூரிகளில் இருந்தே மாணவர்கள் மத்தியில் பிறரின் சம்மதம், பரஸ்பர மரியாதை மற்றும் மனித உரிமைகள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி பாலியல் குற்றங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் அச்சமின்றி புகாரளிக்கும் சூழலை உருவாக்கி குற்றவாளிகளுக்கு விரைவான மற்றும் உறுதியான தண்டனையை வழங்க வேண்டும் என்பதே கோரிக்கை. மீண்டும் பல குற்ற சம்பவங்கள் மற்றும் அதன் பின்னணியுடன் அடுத்த கோப்பியம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது லாவண்யா ஸ்ரீனிவாசன்.